வணக்கம். 1 கோடி ரூபாய். இந்த நம்பரை கேட்டாலே ஒரு ஃபீல் வருது இல்லையா? நம்மள பல பேரோட கனவு இது. ஆனா இதை எப்படி அடையிறது? இது ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. இது பக்கா மேத்ஸ். உண்மையான நம்பர்ஸ், ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ், இத வச்சு உங்க இலக்க எப்படி அடையலான்னு ஒரு தெளிவான வழியை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கூட போலாம். நம்மள நிறைய பேருக்கு 1 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். ஆனா அந்த கனவை எப்படி நிஜமாக்குறது? அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இல்ல, இந்த விஷயத்துல கோடி ரூபாய் கேள்வி. மெயின் கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு நம்பர்ஸ் வச்சு பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் தெரியுமா? முதல்ல ஒரு விஷயத்த மனசுல இருந்து எடுத்துதுங்க. 1 கோடிங்கிறது லாட்டரி டிக்கெட் இல்ல, அது ஒரு கணக்கு. நம்ம லக்க நம்பி இல்ல, ஒரு பிளான நம்பி தான் இதை அடைய முடியும். சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தா இது நம்மளால சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான். அப்போ இந்த கணக்குல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத நாம வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். இந்த வேரியபிள்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணா ரிசல்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மொத்தமே மூணே வேரியபிள்ஸ் தான். இதுதான் உங்க நிதி பயணத்தோட டைரக்ஷனையே முடிவு பண்ணும். 1, நீங்க எவ்ளோ நாள் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது டைம். 2வது, உங்க பணத்துக்கு எவ்ளோ ரிட்டர்ன் கிடைக்குது. 3வது, எவ்ளோ டிசிப்ளின்டா, அதாவது விடாம இன்வெஸ்ட் பண்றீங்க. இது ஒவ்வொன்றும் உங்க கோலை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கால்குலேஷனுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ரிட்டர்னை எடுத்துக்கலாம், 12%. இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம்ல ஆவரேஜா இந்த ரிட்டர்னை கொடுத்துருக்கு. சோ இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். சரி, நம்ம பார்த்த இந்த 3 வேரியபிள்ஸ்ல ஒன்னு மட்டும் மத்த ரெண்டையும் விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நாம இந்த டிஸ்கஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். மத்த எல்லாத்தையும் விட பணத்தை பெருக்கிறதுல டைமோட பங்கு எவ்ளோ பெருசுன்னு நீங்களே பார்க்க போறீங்க. இங்க ஒரு பவர்ஃபுல்லான உண்மை இருக்கு. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதை விட எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி கேம் உங்க கையில தான். அப்போ உங்க நம்பர் என்ன? நீங்க மாசம் மாசம் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? வாங்க இப்போ அதுக்கான பதில பாப்போம். அடுத்த ஸ்லைட்ல வர்ற நம்பர்ஸ பார்த்தா நீங்க ஷாக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த டேபிள கொஞ்சம் பொறுமையா பாருங்க. உங்க கோலை அடைய உங்களுக்கு 10 வருஷம் தான் டைம் இருக்குன்னா நீங்க மாசம் 43,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா அதே இது உங்களுக்கு 25 வருஷம் டைம் இருக்குன்னா வெறும் 7,000 ரூபாய் போதும். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். டைம் அதிகமாக அதிகமாக உங்க பணம் உங்களுக்காக இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணும். இந்த பார் சார்ட்ல பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். 10 வருஷத்துல இருந்து 25 வருஷத்துக்கு போகும்போது தேவைப்படுற மாசாந்திர முதலீடு எவ்ளோ டிராமாட்டிக்கா குறையுதுன்னு பாருங்க. இதுதான் டைமோட உண்மையான வேல்யூ. சரி, என்ன ஏன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க ஒரு பிகினரா இருந்தா இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். உங்க பணத்துல 60% நிஃப்டி 50 மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. இது மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில உங்களையும் ஒரு பங்குதாரரா ஆகும். அடுத்து ஒரு 25% ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல. இது இன்னும் கொஞ்சம் அதிக வளர்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும். மீதி இருக்கிற 15% ஒரு டெப்ட் ஃபண்ட்ல போடலாம். இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுக்கும். இதுல இன்னொரு சூப்பர் சார்ஜ் பண்ற டெக்னிக் இருக்கு. அதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் உங்க சம்பளம் ஏறும்போது உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டையும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ், ஒரு 10% மாதிரி ஏத்துறது. இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இதோட ரியல் மேஜிக்க பாருங்க. நீங்க மாசம் 15,000 ரூபாயில ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் உங்க எஸ்ஐபிய வெறும் 10% அதிகப்படுத்தினீங்கன்னா போதும். 20-25 வருஷம்லாம் கூட தேவைப்படாது. கிட்டத்தட்ட 14-15 வருஷத்திலேயே உங்க 1 கோடி ரூபாய் இலக்க நீங்க அடைஞ்சிடலாம். இதுதான் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டட் growthஓட பவர். ஆனா ஒரு நிமிஷம், இந்த பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த 3 தான் உங்க ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட். முதல்ல உங்க 6 மாச செலவுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். 2வது, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ். 3வது, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக ஒரு போதுமான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இதுதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு உண்மையான பாதுகாப்பு. இது ஒரு கோல்டன் ரூல். இத எப்பவும் மறக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கேம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் மேலையும் கீழையும் போகும். அதனால அடுத்த 3-5 வருஷத்துல உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை எப்பவுமே ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அது ஆரம்பிக்கிறது. ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது. நம்ம பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும் இதுதான்.
ஒரு கோடிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, வருஷக்கணக்கா மாசம் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன ஆனா டிசிப்ளின்டான முடிவுகளோட விளைவுதான் இந்த பெரிய கோல். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நாம பேசின விஷயங்களை வச்சு இன்னைக்கு உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன? அது ஒரு 500 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க இன்சூரன்ஸை சரி பார்க்கறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கே